அன்புமிக்கவர்களே, வார்த்தை இன்று அழைக்கிறது எதிர்பார்ப்பு. ஒவ்வொரு நாளும் விடியும் போது ஒரு எதிர்பார்ப்பு, ஒவ்வொரு நாளும் முடியும் போது ஒரு அனுபவம். இது வாழ்க்கையின் யதார்த்த ஒரு சொல் என்று சொல்லலாம், எதிர்பார்ப்பு. அந்த எதிர்பார்ப்பு உணர்த்தும் உண்மை என்ன என்பதை வார்த்தையோடு ஒரு பயணம் செய்வோம். பிரைஸ் தி லார்ட். இயேசுவுக்கே புகழ், இயேசுவுக்கே நன்றி. எனக்கு அருமை மிக்கவர்களே, இறைவனின் வல்லமையான கரம் உங்களோடு உடனிருந்து உங்களை வழிநடத்த உங்களை நான் வாழ்த்துகிறேன். அன்பு மிக்கவர்களே, எனக்கு நல்ல வேலை கிடைக்கணும், பரீட்சையில் அதிகமாக மார்க் வேணும், தொழிலில் நல்ல லாபம் தர வேண்டும், உடனே எனக்கு உயர்வு கிடைக்கணும், வேலை பதவி கிடைக்கணும், ஊதிய உயர்வு வேண்டும். இப்படி இயல்பான எதிர்பார்ப்புகள் பல நேரங்களில் ஏமாற்றத்தை தருவது நமது வாழ்க்கையில் நிகழ்ந்து கொண்டு தான் இருக்கிறது. ஏமாற்றத்தை அனுபவிக்கும் போது தான் மனமுடைந்து போகிறோம். சூழ்நிலை முற்றிலுமாக நம்மை தள்ளி ஒரு புறம்பே கொண்டு வந்து விடுகிறது. அன்புமிக்கவர்களே, எதிர்பார்ப்பு எது சாத்தியம் எது சாத்தியமில்லை என்பதை உணர்ந்து கொள்ள வேண்டும். இவ்வாறு துன்பப்பட போகிறோம், நான் துன்பத்தை அனுபவிக்க போகிறேன் அப்படின்னு சொல்றார் ஆண்டவர். இயேசு இங்கு அறிக்கையிட்டு கொண்டிருக்கிறார். இந்த யாக்கோபுக்கும் யோவானுக்கும், நீர் ஆட்சி உரிமை பெற்று வரும்போது எங்களுக்கு வலப்பக்கம் இடப்பறக்க வேணும்னு கேட்கிறார். அவர் துன்பத்தை சொல்லிட்டு அவர் இறந்து உயிர்த்தெழ போறார் என்ற உண்மை சொல்லப்படுகிறது. ஆனா இவர்களின் எதிர்பார்ப்பு வேறாக இருக்கிறது. பொதுவாக மனிதர்களிடையே இந்த 3 தவறான எதிர்பார்ப்புகள் இருக்கக்கூடாது என்று சொல்லப்படுகிறது. 1, எல்லோரும் என்னை ஏற்றுக்கொள்ள வேண்டும். 2, நான் எல்லா நேரமும் வெற்றி பெற வேண்டும். 3வது, நான் யாரையெல்லாம் அன்பு செய்யறனோ அவங்க எல்லாமே என்ன அன்பு செய்யணும். இந்த 3 எதிர்பார்ப்புகள் நம்மிடம் அறவே இருந்து எடுக்கப்பட வேண்டும். அன்புமிக்கவர்களே, அதைத்தான் இன்று உணர்த்துகிறார் வார்த்தை வழியாக. உங்கள சிறியவன் உங்கள பெரியவனா நிறைக்கிறவன் சிறியவனா மாறுங்க, உங்களை உயர்ந்தவனா இருக்குங்க, உங்களை தாழ்த்துங்கள் என்று அவர் கற்றுத்தருகிறார். அன்புமிக்கவர்களே, எதிர்பார்ப்பை குறைத்து கொள்ள ஏமாற்றம் நம்மை முற்றிலுமாக சோர்வடைய விட்டு விடாது. எதிர்பார்த்த குறைச்சா போதும், நாம் ஏமாந்து போக மாட்டோம் என்று உணர்த்துகிறார். எதிர்பார்ப்பு இல்லாத வாழ்க்கையும் இல்லை, எதிர்பார்த்ததெல்லாம் வாழ்க்கையில கிடைக்கிறதும் கிடையாதுங்க. யோவான் 15:7 சொல்லுவது போல, நீங்கள் என்னுள்ளும் என் வார்த்தை உங்களுள்ளும் நினைத்திருந்தால் நீங்கள் விரும்பி கேட்டதெல்லாம் கிடைக்கும் என்று சொல்லுகிறார். எதிர்பார்ப்புகளில் அவரோடு இணைந்து செயல்பட்டு நமது எதிர்பார்ப்புகளை குறைத்து கொள்வோம், வாழ்வில் ஆசீர் பெறுவோம். ஜெபிப்போமா. அன்பு இறைவா, எதெல்லாம் எதிர்பார்த்து எங்கள் வாழ்வை நாங்கள் இழந்து விடாமல் உமது வார்த்தை சொல்லும் அருளின் வாழ்வை எதிர்பார்த்து எங்களுக்கு விண்ணக வீடு இருக்கிறது என்ற உண்மையின் எதிர்பார்ப்பை உணர்ந்து நாங்கள் செயல்பட எங்களோடு தங்கும் ஆண்டவரை பிரைஸ் தி லார்ட்.